நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்றல தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நாகா அர்ஜுன் அவர்களுடைய இரண்டாவது மருமகள் பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நாகா அர்ஜுன் அவர்கள் தான் அவங்களுடைய இரண்டாவது மருமகளை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னே சொல்லலாம். அவங்க ரெண்டு பேருக்கும், அதாவது இவரோட இளைய மகனான அகில்க்கும் ஜைனாப்க்கும் என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களை நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறோம். கண்டிப்பா இந்த குடும்பம் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு சுற்றம் சூழல் எல்லாத்தையுமே கொடுக்கும் நம்புறோம். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறோன்ட்டு ரொம்ப ஹாப்பியா வார்ம் வெல்கம் பண்ணியிருந்தாரு. அதை பார்த்துட்டு தான் யார் இந்த ஜைனாப் அப்படின்ட்டு நிறைய பேர் தேடல ஈடுபட்டாங்க சொல்லலாம். அந்த வகையில சமீபத்துல தான் இவங்களுடைய திருமணம் ரொம்ப ரொம்ப பிரைவேட்டா ரொம்ப சிம்பிளா நடந்தது. இந்த சிம்பிளான திருமணம் கூட நிறைய பேர் அவங்களுடைய க்ளோஸ் செலிபிரிட்டிஸ்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நம்ம நிறைய போட்டோஸ்லாம் பார்த்திருந்தோம். இதை தொடர்ந்து ஒரு திருமணம் நடக்குது செலிபிரிட்டிஸ்க்கு அப்படின்னா பல பேரும் வாழ்த்துக்களை சொன்னாலும் பல பேரும் விமர்சனங்களும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குறிப்பா இரண்டாவது திருமணம் போது கண்டிப்பா விமர்சனங்களுக்கு உள்ளாகும். அந்த வகையில தான் இந்த ஒரு திருமணமும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. அதுக்கு காரணம் என்ன, இவங்க யாரு, எப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆச்சு, இது எல்லாத்தையும் தான் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கியூட்டான பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஜைனாப் ரப்ஜி இதான் இவங்களுடைய ஃபுல் நேம். இவங்க பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது இப்படி எல்லாமே ஹைதராபாத். இருந்தாலுமே துபாய், லண்டன் இது எல்லாத்துலயுமே இவங்க போய் படிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்களுடைய அப்பா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்காரு, ஜுல்ஃபிக் ரஜ்ஜு. இவங்க அம்மா பாத்தீங்கன்னா அமினா ரஜ்ஜுவும் ஒரு சூப்பரான ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பிரதர் ஜெயின் பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜராகவும் இருக்காரு அண்ட் ஒரு நிறுவனத்தையும் ரன் பண்ணிட்டு வராரு அப்படின்னே சொல்லலாம். இவங்க குடும்பமே ஒரு பிசினஸ் குடும்பம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இவங்களும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப நல்லா வரைவாங்களாம். அதனால இவங்களுடைய ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே கேலரியில அதுவும் எக்ஸிபிஷன்லாம் கூட வச்சிருக்காங்க. அந்த வகையில 2012 இவங்களுடைய ஒரு ஆர்ட் ரொம்பவே பேசும் பொருளா மாறி இருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் இவங்களுடைய போட்டோவோட ஆர்டிகல் கூட வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இவங்களுடைய ஆர்ட் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னா நேச்சர், பேலன்ஸ், நம்மளுடைய கல்ச்சர், அதுக்கப்புறம் நிறைய இப்போ என்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ எல்லாத்தையுமே இவங்களுடைய ஆர்ட் மூலமா மக்களுக்கு உணர்த்துவாங்க. அதனால தான் என்னவோ எல்லாத்தையுமே வெளிப்படுத்துறதுனால இவங்களுடைய ஆர்ட்டுக்கு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற பேரும் வச்சிருக்காங்க. அந்த வகையில தான் கலார்த்தி ஆர்ட் கேலரி ஹைதராபாத்ல இருக்க இதுல தான் இவங்களுடைய ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே வைக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து இவங்க ஒரு நியூட்ரிஷனாகவும் இருக்காங்க, ஸ்கின் கேர் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்காங்கன்னே சொல்லலாம், இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க. நிறைய பெண்கள் இவங்கள ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸ் எப்படி பண்ணணும்ன்றதை இவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பிசினஸ் உமனா இருக்கிறதுனால இவங்களுடைய ஆர்ட்டை பார்க்கும் போது தான் அவரும் போயிட்டு மீட் பண்ணியிருக்காரு. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில காதல் மலர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்களுடைய திருமணத்துக்கு என்ன ஒரு எதிர்ப்பு, என்ன ஒரு சர்ச்சை வந்திருக்குன்னா, ஒரு அக்காவை போய் திருமணம் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி அகில பார்த்தும், ஒரு தம்பியை திருமணம் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி ஜைனாப் பார்த்தும் நிறைய பேர் விமர்சனங்களை கேள்வியாக கேட்டுட்டு வராங்க. ஸோ அது எதனால அப்படின்னா அகில் அவர்களுக்கு 31 வயசு தான் ஆகுது. அதே மாதிரி ஜைனப்க்கு 40 வயசு ஆகுது. ஸோ இவங்களுடைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 9 வயது. அதனால தான் பல பேரும் என்ன நம்மளுடைய கல்ச்சரை இவ்வளோ கேவலப்படுத்துறீங்க, ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க பல பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கணும், நீங்களே இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனங்கள் வந்துட்டு இருந்த நிலையில என்ன ஒரு விஷயம் ரொம்ப வைரலாயிட்டு இருந்ததுன்னா, ஜைனப் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, அதனால தான் திடீர் திருமணம், அதனால தான் இந்த ரகசிய திருமணம், இப்படியெல்லாம் நிறைய பேர் கருத்துக்கள்லாம் பதிவிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதை பார்த்துட்டு அகில் அவர்களே ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, அவங்களுடைய ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கே தவிர மற்றபடி அவங்க பிரெக்னென்டாலாம் இல்லை, யாரை பற்றியும் யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை அகில் அவர்களும் கொடுத்திருந்தாரு. இதே மாதிரி தான் சோபிதாக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அதனால தான் நாகா சைத்தன்யா கல்யாணம் பண்ணிட்டாரு இப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. அதுக்கும் நாகா சைத்தன்யாவும் ரிப்ளை கொடுத்திருந்தாரு. அந்த மாதிரி தான் அகிலும் ரிப்ளை கொடுத்திருக்காரு. அண்ட் இன்னொரு மூன்றாவது விஷயம் என்னன்னா, இவங்களுடைய குடும்பமே இரண்டாவது திருமணம் எல்லாருமே பண்றாங்க. இவங்களுடைய அப்பாவா இருக்கட்டும், நாகா சைத்தன்யாவா இருக்கட்டும், இப்போ அகிலனா இருக்கட்டும். ஏன்னா அகிலன் அவர்கள் 2016 ஸ்ரீயா பூபால் அப்படின்றவங்க கூட என்கேஜ்மெண்ட் நடந்தது. 2017 திருமணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில திருமணம் நடக்கல, ரெண்டு பேருக்கும் நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் 2025 தான் இப்போ ஜைனாப் கூட திருமணம் ஆயிருக்கு. இவங்க பெஸ்ட் பர்ஃபியூமராகவும் இருக்காங்க.
இருக்காங்க ஹைதராபாத்தில். அதாவது பர்ஃப்யூம் வடிவமைப்பாளராக இவங்க இருக்காங்க. அந்த வகையில் நிறைய பிஸ்னஸ் இவங்க பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதனால தான் என்னவோ பணத்தோட தான் செய்கிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது ஒரு பக்கம் இல்லை, இது காதல் கண்ணு தெரியாது அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் ஆமாம் இருக்கட்டும், அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற போல் அவங்க வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க, இதில் என்ன தப்புன்ட்டு இன்னொரு தரப்பினர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க இப்படியே இருக்கிறதுனால இவங்க ஒரு சில மூவிஸ்லாம் கூட நடிச்சிருக்காங்க. அதில் சின்ன ரோல் நடிச்சிருது எந்த படம் பார்த்தீங்கன்னா 2004 மீனாட்சி எ டைல் ஆஃப் 3 சிட்டிஸ். இந்த படத்தில் சின்ன ரோல் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க அடிக்கடி துபாய், லண்டன் இது எல்லாமே மாறி மாறி போவாங்க. இவங்க 1985 தான் பிறந்திருக்காங்க. கீதாஞ்சலி அண்ட் நர்சரி ஸ்கூல்ல தான் இவங்க வந்து படிச்சிருக்காங்க. ஹாம்ஸ்டன் காலேஜில் இவங்க அவங்களுடைய ஃபைன் ஆர்ட் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்க அடுத்தடுத்து இவங்களுடைய ஆர்ட்ஸை எப்படியாவது நம்ம உலகத்துக்கு கொண்டு வரணும்ட்டு அதை நல்லாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நாகார்ஜுன் அவர்கள் அவங்களுடைய குடும்பத்துக்கு யார் வந்தாலும் ரொம்பவே வார்ம் வெல்கம் பண்ணுவார். அந்த மாதிரி தான் இவங்களையும் வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து இவங்கள ரொம்ப ஹாப்பியாக இந்த குடும்பத்தில் கொண்டு போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வாங்கன்னு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் நாகார்ஜுன் 2வதாக தான் அமலாவை திருமணம் பண்ணார். அதே மாதிரி தான் சமந்தாக்கு அப்புறம் சோபிதாவை திருமணம் பண்ணார். நாகா சைத்தன்யாவுக்கும் நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்தது. எப்படி நீங்கள் சம்மந்தாவை விடலாம், எப்படி நீங்கள் சோபிதாவை திருமணம் பண்ணலாம், வயசாயிடுச்சு, இப்படிலாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது. அதே தான் அகிலுக்கும் வருது. ஸோ விமர்சனங்கள் அப்படின்றது காமனாக எல்லாருக்குமே வரும். அது சாதாரண மக்களுக்கும் வரும், செலிபிரிட்டிஸ்க்கும் வரும். ஆனால் செலிபிரிட்டிஸாக இருக்கிறதுனால சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக பரவலாக பேசப்பட்டு வருது. ஆனால் திருமணம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு ப்ரைவேட்டான விஷயம். அதை பப்ளிக் சொல்கிறதும் சொல்லாமல் இருக்கிறதும் அவங்களுடைய விஷயம் தான். இதை யாரும் தப்பாக பேசாமல் இருக்கணும். அதே மாதிரி லவ் அப்படின்றதும் 2 முறை வரலாம் அப்படின்றதுக்கு நிறைய இப்போ டிபேட்லாம் கூட வந்துடுச்சு. ஆனால் இப்பயும் அப்போல இருந்த மாதிரி இல்லை இவங்களையே தான் கை பிடிச்சிருக்கணும், கரம் பிடிச்சிருக்கணும், இப்படியே தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ பேசுகிறவங்க பேசிகிட்டே இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க அவங்களுடைய ஃபேமிலியும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஃபியூச்சரில் அது ஒரு நல்ல நியூஸாக இவங்களே சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இவங்களுடைய ஆடியன்ஸ், இவங்களுடைய ஃபேன்ஸ் இவங்களை வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தான் வராங்க. அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.